ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் செட்டிநாட் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ப்ராய்லர் சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன். 1 kg சிக்கனில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 30 நிமிஷம் நான் மேரினேட் பண்ண வச்சிடுறேன். இப்போது மசாலாவுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் கலருக்காக, 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அப்புறம் 3 நார்மல் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா 2-3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனில் தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா பேஸ்ட், அதை சேர்த்து நல்லா சிக்கனில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக சிக்கனில் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சிக்கனும் மசாலாவும் சேர்ந்து குக் ஆகுற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். டென் மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா நமக்கு செட்டிநாட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். தேங்க்யூ.